சுப்பிரமணியர் ஞானம் 200. பாடல் 117. வலுவாகி வடிவேலை வாங்கிக் கொண்டேன், வாய்வான சுழல்தனிலே சொக்கிக் கொண்டேன். அலுவாகி 1008 தழுங்கண்டேன், அடங்காத சமாதியிலே அடங்கிச் சென்றேன். நலுவாத நாதமணி நானுங்கண்டேன், நாராசமானதையும் கட்டி போட்டேன். கருவாகி கருமுனையில் கரைந்தே சென்றேன், கரைகாணா பேரொளியிற் கட்டுண்டேனே. இதன் பொருள், உறுதியான ஞானவேலை ஏந்தி சுழுமுனைச் சுழலில் சொக்கி நின்றேன். 1008 இதழ் தாமரையை தரிசித்து ஆழ்ந்த சமாதி நிலையில் ஒடுங்கினேன். மாறாத நாத ஒலியை கேட்டேன், தீய எண்ணங்களை கட்டி போட்டேன். ஆத்மாவின் மூலத்தில் கலந்து கரை காணாத அந்த பேரொளியுடன் ஒன்றிவிட்டேன். பாடல் 118. கட்டுண்டே மனந்தேறி காணவேணும், காதலர்களை வரையும் கடத்த வேணும். அட்டுண்ட அறுசுவையை தள்ள வேணும், ஆசானை கண்டாக்கால் வணங்க வேணும். மட்டுண்ட மகாமேருவிற் செல்ல வேணும், மதனையா எனுதினமும் வாழ வேணும். வட்டுண்ட வகார நிலை எறிய வேணும், வகை வகையாய் கருவிகளை வதைத்து தள்ளே. இதன் பொருள், மனம் தெளிவு பெற வேண்டும், உலகியல் ஆசைகளை கடக்க வேண்டும், சுவைக்கு அடிமையாவதை தவிர்க்க வேண்டும். நல்ல குருவை வணங்கி சிரசாகிய மகாமேருவை நோக்கி பிராணனை செலுத்த வேண்டும். எப்போதும் இளமையோடு மதனன் போல வாழ வேண்டும். காரத்தின் சக்தி நிலை ரகசியத்தை அறிந்து புலன்களை அடக்க வேண்டும். பாடல் 119. வதைத்திடவே வஞ்சகங்களானதெல்லாம் வச்சிராதி மார்க்கத்தில் வாரித்தாக்கும். அதைத்திடவே யாறுதலம் எடுத்தே சென்றால் ஆயுட பாதமது அறிவில் வாக்கும். சதைத்திடவே சதை நரம்பு மிருகி போகும், சனமான உறவின் முறை தானே மாளும். அதைத்திடவே அரூபவெளி நீயுமாவாய், ஆசானை போலவுந்தான் அருளுமாச்சே. இதன் பொருள், வஞ்சக எண்ணங்களை வச்சிர மார்க்கத்தில் அழித்து தள்ளு. 6 ஆதாரங்களையும் கடந்து சென்றால் அன்னையின் திருவடிகள் உனது அறிவில் புலப்படும். உடல் நரம்புகள் இரும்பை போல இறுகி அழியாமல் இருக்கும். உலக பற்றுகள் நீங்கும். நீயே உருவமற்ற பரவெளியாவாய், உனக்கும் ஆசானை போன்ற அருள் கிட்டும். பாடல் 120. ஆச்சப்பா மாசற்ற சித்தனாவாய், அண்டசரா சரங்களெல்லாம் ஆடச் செய்வாய். ஏசப்பா சொல்லவில்லை பிந்தமார்க்கம் இடுப்புகளை ஈடழிக்கச் சொன்னேன். வாச்சப்பா மெய்ஞான வெள்ளங்கொண்டு வஞ்சகங்க லணுவளவும் வைக்க வேண்டாம். மூச்சப்பா மூச்சற்ற இடமுந்தோனும் முக்கியமாய் ஞான வெள்ள முழுங்குவாயே. இதன் பொருள், குற்றமில்லாத சித்தனாக நீ மாறுவாய், அண்டங்களையே ஆட்டும் வல்லமை பெறுவாய். இது போய் அல்ல, உண்மையான வழி. காம இச்சையை ஒழிப்பதற்காகவே இதனை சொல்கிறேன். மெய்ஞான வெள்ளத்தில் திளைக்கும் போது வஞ்சகத்தை அணுவளவும் வைத்திருக்காதே. மூச்சு ஒடுங்கும் அந்த பரவச நிலையில் ஞான அமுதத்தை முழுமையாக பருகுவாயாக. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.